நேற்று 19 July 1969 அரௌண்ட் 57 years பேக் ஸ்ரீமதி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ப்ரைவேட்டைஸாக இருந்த எல்லாமே நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய நம்ம பேங்க்ஸ் ஆல்ரெடி நீங்கள் நேரு தான் நம்மளுடைய ஃபாதர் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அப்படின்னு ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வந்துட்டு காரணம் வந்து நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். அவங்களால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பப்ளிக் செக்டர் என்ற ஒரு இது டேக்லைனாக ஓஎன்ஜிசி ஆகட்டும் நிறைய இது எண்ணற்ற ஓஎன்ஜிசி மாதிரி பிஎஸ்என்எல் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ப்ரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாம் அவரோட அடுத்தக்கூடிய ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இதுவாக பேங்க்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த பேங்க்ஸை ப்ரைவேடைஸ் பண்ணாததுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் தான். யூனியன் இல்லைன்னா பேங்க்ஸ் வந்து எப்படியும் ப்ரைவேடைஸ் ஆகிருக்கும். மேபி வந்து இது யூனியன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது. அதில் வந்து நிறைய பேர் வெவ்வேறு போராட்டங்கள் நம்ம அறிவிக்கிறீங்க. இப்போ நியூ லேபர் லாஸ்க்காக நம்ம போராடி இருக்கோம். 2 நாள் சேலரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ் மூலிமா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கு எம்ப்ளாயிஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம வெவ்வேறு விதமான போராட்டங்கள் எந்த பொறுத்து நடக்குதோ இல்லையோ நம்ம பேங்க்ஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்போஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு கூட பண்ணால் எக்ஸ்டரே டே பிஃபோர் சோனம் பேங்க்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு. அது ஃபஸ்ட்டு வந்து கண்டனம் ஒரு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அவர்கள் தான் வந்திருக்கு. சிஹெச்வி அவர்கள் காம்ரேட் சிஹெச் வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து ஒரு இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சொல்கிறேன், இந்த மாதிரி வெவ்வேறு எந்த ஒரு நாட்டில் வந்து நம்ம பேங்க்கில் தான் இருக்கோம், அதனால நம்மளுக்கு என்ன பப்ளிக் மேலே என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம பப்ளிக் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணுற ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க் யூனியன் தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து நன்றி தெரிவிக்கணும், பாராட்டும் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு ஏன் இந்த டே கொண்டாடுறோம், 57 இயர்ஸுக்கு அப்புறம் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. ஏன் வந்து பேங்க் நேஷனலைஸ் ஃபஸ்ட்டு பண்ணாங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் தவிர யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா பெருளாது. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பண்ணால் செட்டியார் அவங்களோட செட்டியார் கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தா ஒரு பெரு முதலாளிகள் கிட்ட இருந்தது வந்து முதல்ல வந்து அது நேஷனலைஸ் பண்ணதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அன்றாட ஒரு பொதுமக்கள் வந்து இங்கே வந்து நம்ம பேங்க்குள்ளே வந்து வர முடியுது. அது முக்கிய காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் பண்ண நம்மளோட இப்போ நீங்கள் நான் இப்போ பிரிண்ட் அவுட்டோட எடுத்து வச்சுருந்தேன். சரி இப்போ டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி HDFC பேங்க்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான மினிமம் பேலன்ஸே பார்த்தீங்கன்னா 15 to 25,000. அந்த மாதிரி கொட்டாக் நீங்கள் எடுத்தீங்கன்னா 25,000. இதே ஃபியூச்சர்ஸ் இதே பெனிஃபிட் நம்ம பண்ண 1000 rupees கொடுக்குறோம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் நம்ம சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ப்ரைவேட் பேங்க்ஸ் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு தப்பான பாலிசி தான். மெயினாக எனக்கு ஏன் அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சர்வீஸ் வந்து நம்மளும் கொடுக்குறோம், அதே ஃபியூச்சர் அதே சர்வீஸ் நம்மளும் கொடுக்குறோம். ஆனால் ஏன் எல்லாரும் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொட்டை எழுத்துல வருது. இதே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரிஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனால் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட பேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 4th பேஜில் கார்னர் ஆஃப் த காலம்ல போட்டிருப்பாங்க திஸ் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதெல்லாம் நான் சொல்லுவேன் இதுதான் அரசியல். எல்லாமே பிரைவேட்டே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் பிரைவேடைஸ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் பொதுமக்கள் வந்து அன்றாட உள்ளே வர முடியல. அதுதான் முக்கியமான காரணம் இருக்குது. அன்றாட பொதுமக்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய அவங்க வாழ்க்கையில வந்து பார்த்தா பேங்க்ஸ் மாதிரி பண்ணி இப்போ நான் அப்படி எஜுகேஷன் லோன் எடுத்து தான் நான் படித்தேன். ஆக்சுவலாக பண்ண ரொம்ப கம்மியான எஜுகேஷன் லோன் தான். ஏன் சொல்ல எஜுகேஷன் லோன் வந்து முன்ன இப்போ முதலாளிகளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்ன்றதுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி கார்பரேட் லோன்ஸ் தான் கொடுக்குறாங்க. கார்பரேட் லோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1950 அந்த டேட்டாஸ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. என்ன எல்லாரும் ஷேர் பண்ண பார்த்தா அதில் பாருங்க மின்ட்டு மாதிரி அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு எல்லாரும் பண்ண விவசாயம் என்ன எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டைஸ்டாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 2% தான். இன்னைக்கு நீங்கள் பண்ண ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் டார்கெட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செக்டருக்கும் இவ்வளோ % விழுது வேணும்னு சொல்லிட்டு அதை பண்ணது ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறை நம்ம வந்து வளர்ச்சி அடையணும், இந்த நாட்டில் எது வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் டார்கெட்ஸ்னு கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு துறையுமே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி எது நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் LIC ஆகட்டும். LICயோட நிலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் வந்து ப்ரீமியம் கட்டுறாங்க, 4th 5th இயர் வந்து ப்ரீமியம் கட்டுறது இல்லை. ஏன் வந்து செகண்ட் தேர்ட் அது ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸ் ப்ரீமியம் கட்ட முடியல. ஏன் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தோட 60% நம்ம கமிஷன்ஸுக்கு போகுது. இப்போ அதுதான் வந்து LIC IRDA எல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன் இப்போ கமிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸாக வைங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஏன் சொன்னால் அந்த மாதிரி பண்ண பொதுமக்களுக்கான LIC வந்து எவ்வளோ காப்பீடு நிறுவனம் இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ண ஃபேக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஏன் பேங்க்ஸே வந்து பார்த்தா பேங்க்ஸோட மெயினான டேர்ம் இதுவே பார்த்தீங்கன்னா கெட்டிங் டெபாசிட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அண்ட் கிவிங் கிரெடிட் டு பேங்க் கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு மணி பீப்புள் கிட்ட இருந்து ஒரு மணியை வந்து நம்ம வாங்கி டெபாசிட்டாக வாங்கி நம்ம கிரெடிட் கொடுக்குறோம், அதுதான் லெண்டிங் பண்ணுறோம். அதுதான் பேங்க்ஸோட மெயினான பாலிசி. ஆனால் நீங்கள் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எல்லாமே கிராஸ் செல்லிங் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பண்ணுறோம், எல்லா இதுவுமே பண்ணுறோம். ஆனால் அதனால என்ன இருக்குது, இப்போ நீங்கள் RBI பார்த்தீங்கன்னா கிராஸ் செல்லிங்கில் வந்து நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு RBI அப்போஸ் பண்ணுறாங்க.
ஏன் சொல்றோம் பண்ணா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏஜென்சிஸை வச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு இதுதான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இன்னைக்கு பண்ண யூனியன் பேங்க் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனால் மெயினாக பிஎஸ்பி பண்ண பப்ளிக் செக்டர் பேங்க் தான். பப்ளிக் ஆர் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் திஸ் பேங்க். ஆனால் நம்ம பப்ளிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட நம்ம ஒரு மணி கொடுக்குறோம், ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க வந்து எல்லாமே பண்ண சிவில் கிரிசில் என்னென்னோ ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் எல்லாமே இருக்கு. ஆனால் அப்படி கொடுத்தா கூட ஏன் நீ நாட்டில் வந்து என்பிஏ வந்து வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் வந்து லிஸ்ட் வந்து யூனியன் சார்பில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் உன்னோட வில்ஃபுல் டிஃபால்டர் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்க தயாராகல. ஏன் இத்தனை வருஷமா நீங்க பண்ண இன்னும் கூட இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் இந்தியா லேபர் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு கன்வீன் பண்ணாம இருக்காங்க. கன்வீன் பண்ணாம நியூ லேபர் லாஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் டைரக்டர்ஸ் இல்லாம இருக்காங்க. வேகன்சிஸ் போடாம வச்சிருக்கீங்க. ஏன் ஒர்க்மேன் டைரக்டர் நீங்க சந்திக்க பயப்படுறீங்க? ஒர்க்மேன் டைரக்டர் வச்சு டிசிஷன் எடுங்க. அவங்களும் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் ஒர்க்மேன் டைரக்டர் போஸ்ட் ஃபில் பண்ணாம வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாமே வந்து ஈக்குவலான பார்ட்னர் நான் சொன்னாலுமே கூட டிஸ்கஷன் பண்றதுக்கு வர மாட்டாங்க. லேபர் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு ஆனால் நியூ லேபர்ல வந்து அமெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறான ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஏன் வந்து பப்ளிக் தான் வந்து பப்ளிக் அந்த ரியல் ஓனர்ஸ், யாருமே வந்து ஓனர் கிடையாது பப்ளிக் செக்டர் வந்து. அதனால இந்த டே வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அதே மாதிரி வந்து ரொம்ப என்ன சொல்றது, இந்த டே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணும். உண்மையா சொல்ல போனா இதெல்லாம் வந்து சிம்பிள் செலிப்ரேஷன். உண்மையா சொல்ல போனா கேக் வெட்டி இதெல்லாம் பண்றது நீங்க பண்ண உண்மையா சொல்ல போனா மக்கள் கிட்ட நிறைய பேர் எடுத்து சொல்லணும். நிறைய பேர் பேனர்ஸ் அடிக்கணும், போஸ்டர்ஸ் அடிக்கணும். நிஜமாவே இதெல்லாமே பண்ணணும். ஏன்னா நீ நாட்டுக்கு தேவை இது எல்லாமே. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லாதோட விளைவு தான் இங்க ஒரு கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நியூ ஒரு கவர்மெண்ட் என்ன தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, தமிழ்நாடு எந்த ஸ்டேட்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட் கிராஸ் ஜிடிபி ஸ்டேட். தமிழ்நாடு ஹெல்த் கேர் 99% இன்ஸ்டிடியூஷன் டெலிவரிஸ் நடக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. It is a very secular state in this country. No other state has this much guts to speak. Because delimitation ஆகட்டும் இதுவாகட்டும் இந்த எந்த இதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் வரும். அது காரணம் என்ன? இங்க இருக்கிற வந்த லீடர்ஸ் தான் காரணம். லீடர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியாவில் பண்ண மெட்ராஸ் லேபர் யூனியன் தான் முதல்ல ஃபார்ம் ஆன யூனியன். அதனால வந்து இந்தியாவுக்கே நம்ம நீட்டை வந்து ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ண ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். இன்னைக்கு என்னாச்சு 14 இயர்ஸ் கழிச்சு எல்லாருமே தெருவில் இறங்கி போராடுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் அவ்வளோ இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று உருவாகுது. என்ன காரணம்? இதெல்லாம் ட்ரக்ஸ் அதிகமாயிருக்கு இந்தியா ஃபுல்லாவே. ஏன் எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் தான். மக்களுக்கு சரியான நம்ம என்ன க்ரோத்ன்னு திஸ் ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு தான் வந்து ரகுராம் ராஜன் சொல்றாரு. எஸ்டர் டெஃப்லோ நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்றாங்க. ஏன் சொல்றேன்னா க்ரோத்ன்றாங்க. 50 எக்கானமி ஆயிட்டு அப்படின்னு சொன்னாப்போ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்ஸ்காம் ரிப்போர்ட் ஆகட்டும் எவ்வளோ வெல்த் வந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3% 4% மக்கள் கிட்ட வந்து அவ்வளோ வெல்த் இருக்கு. 80% கிட்ட வெல்த்தே இல்லை, ஹவுசஸ் இல்லை, பேசிக் நீட்ஸ் கூட கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஏன் இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தா நம்ம பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து அவங்க வந்து மோட்டிவ் டிகிரேட் பண்றாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டெக்னாலஜி எடுத்துட்டு வராங்க. கார்பரேட் லாபின்றது எப்படின்னா கார்பரேட் ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க. அவங்க எல்லாமே மாதிரி ஸ்கேனிங் பண்ணி ரேட்டிங் கொடுக்குறது நம்ம எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு எதாவது பண்ண கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் டெக்னாலஜி தான். கார்பரேட் லாபிசம் வந்து அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கும். பீப்புளை வந்து எல்லாமே வந்து பண்ண நம்மளோட கல்ச்சர் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கோல். அதை வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜி நீங்க வந்து அதுக்குள்ள போகணும். நீங்க வீட்டில் பாருங்க வந்து யூடியூப் வீடியோ பார்த்து ஹாஃப் ஹவர் பார்க்கணும். இப்போ ரீல்ஸ் பாருங்க 1 minute தான். 1 minute மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்க வீட்டில் போயிட்டு எதுலையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ பேங்க்ல கூட பார்த்தா பேப்பர்ஸ் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேப்பர்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரும் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் பேப்பரை ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? we will get knowledge. ஏன் தெரியுமா? நீ படிச்சா கேள்வி கேட்ப, கேள்வி கேட்க கூடாது. இதுதான் அவங்களோட பெரிய இது. நீங்க இந்தியாவில் நீங்க பாருங்க ஃபாரின் யூனிவர்சிட்டி தான் வருதுன்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் சொல்றாரு ஒருத்தர் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வரலாம், டெக்னாலஜி எடுத்துட்டு வருவோம், சயின்ஸ் எடுத்துட்டு வருவோம், ஆனா ஹியூமானிட்டிஸ் எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? ஹியூமானிட்டிஸ் ஏன் பார்த்து பயப்படுறீங்க? ஹியூமானிட்டிஸ் வந்தா மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்கள் தான் இந்த நாட்டோட ரியல் ஓனர். அம்பேத்கர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, democracy is not merely a form of government, it is a respect and reverence towards our fellow men. இதுதான் அம்பேத்கரோட ஃபேமஸான கோட்ஸ். அந்த மாதிரி எல்லாருமே இப்போ மக்கள் தான் இந்த நாட்டோட ரியல் ஓனர்ஸ். மித்தவங்க எல்லாருமே வந்து அது வந்து வர ஒரு சில கலையாட்கள் மாதிரி அவங்கள ஜஸ்ட் ஜாப் ப்ளே பண்றாங்க தவிர்த்து மக்கள் தான் ரியல் ஓனர்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எவ்வளவு பெரிய ஆவணம் இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், அதானியா இருக்கலாம், எல்லாருக்கும் பார்த்தா ஒரு ஓட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய புரட்சி. இது வரைக்கும் இந்தியாவில் அதே மாதிரி பேசுறாரு. இந்தியாவில் வந்து பெண்களுக்கு ஓட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க 1950s தான். ஆனால் 1920s ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் தமிழ்நாடு இஸ் லீடிங் ஸ்டேட் தான். எதுலையுமே வந்து நாங்கள் வந்து இதுன்னே சொல்ல மாட்டோம். இந்த இது ஏன் கொண்டாடுறோம், இது பண்றோம், எல்லாரும் புதுசாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆரம்பிக்கணும். தமிழ்நாடு will always be a task bearer for any occasions. therefore அதுதான் என்னோட இது. அனைவருக்கும் ஹாப்பி நேஷனல் பேங்க் நேஷனல்